அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். 2 மாதம் வரை கெடாது காரசாரமான பூண்டு இட்லி பொடி இப்படி செய்து பாருங்கள், அசத்தலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆந்திரா ஸ்டைல் கம பூண்டு இட்லி பொடி செய்வது பற்றி பார்ப்போம். இவ்வாறு செய்யும்போது 2 மாதங்கள் வரை கெடாது என கூறப்பட்டுள்ளது. தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 1 கப், உளுத்தம்பருப்பு அரை கப், வரமிளகாய் 8, காய்ந்த மிளகாய் 8, எள் 2 ஸ்பூன், பொட்டுக்கடலை 3 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயப்பொடி 2 சிட்டிகை, பூண்டு பல் 12. செய்முறை: முதலில் அடுப்பில் கடாய் வைத்து கடலை பருப்பு போட்டு வறுத்து தனியாக வைக்கவும். அடுத்து அதே கடாயில் உளுந்தம்பருப்பு சேர்த்து நன்றாக வறுக்கவும். உளுந்தம்பருப்பு வறுபட்டதும் அதே தட்டில் மாற்றிக் கொள்ளவும். இப்போது அதே கடாயில் சிறிதளவு நல்லெண்ணெய் சேர்த்து அதில் வரமிளகாய் சேர்த்து வதக்கவும். மிளகாய் நன்கு வதங்கியதும் எள் சேர்க்க வேண்டும். இப்போது எள் வெடிக்க துவங்கியதும் பொட்டுக்கடலை, கருவேப்பிலை சேர்த்து வதக்க வேண்டும். இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்க்கவும். இதை அனைத்தும் ஆறிய பின்னர் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கவும். அதனுடன் பூண்டு மற்றும் பெருங்காயத்தூள் சேர்த்து நன்றாக அரைக்கவும். அவ்வளவுதான், சுவை கம ஆந்திரா ஸ்டைல் பூண்டு இட்லி பொடி ரெடி. மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். நன்றி.